வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்பைடி. அருள்நிதி நடிப்பில் இயக்குனர் முத்தையா கைவண்ணத்தில் உருவாகியுள்ள புதிய திரைப்படமான ராம்போ பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம். அபிராமி, தன்யா ரவிச்சந்திரன், சரண்ராஜ், ஆயிஷா உள்ளிட்டோர் நடித்திருக்கும் இந்த படம் நேற்று சன் நெக்ஸ்ட் OTT தளத்தில் வெளியாகியுள்ளது. இந்த ராம்போ நம்மை ரசிக்க வைத்தாரா? பார்க்கலாம் வாங்க. கதை சுருக்கம். கிக் பாக்ஸராக இருக்கும் அருள்நிதியின் வாழ்வில் நடக்கும் ஒரு சதி காரணமாக அவரால் மீண்டும் பாக்ஸிங் ரிங்கிற்குள் நுழைய முடியாத நிலை ஏற்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, அனாதை இல்லம் நடத்தி வரும் ஹீரோவுக்கு அவசர தேவையாக 2 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த கட்டத்தில் நேர்மையான வழி, குறுக்கு வழி என 2 வாய்ப்புகள் வர அவர் நேர்மையை நாடி எப்படி வெற்றி பெற்றார், அவரை பாக்ஸிங்கில் தடுத்த சதி என்ன, அதை செய்தது யார் போன்ற கேள்விகளுக்கு முத்தையா இந்த படத்தில் விடை தேடியுள்ளார். இது முத்தையா ஸ்டைலா? இயக்குனர் முத்தையா என்றாலே மண் சார்ந்த கதைகளையும் தென் தமிழகத்தின் வாழ்க்கை தரத்தையும் படம்பிடிப்பவர் என்ற அழுத்தமான பிம்பம் திரையுலகில் உண்டு. இந்த படத்தை பார்க்கும்போது அவர் தன் வழக்கமான அடையாளத்திலிருந்து வெளியே வர முயற்சித்திருக்கிறார் என்று தெரிகிறது. ஆனால் கதை என்று பார்த்தால் இது தமிழ் சினிமா பார்த்து பழகிய ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் தான். அதை அவர் வழங்கிய விதத்தில் ஒரு சுமாரான தரத்தை மட்டுமே எட்டுகிறார் என்று சொல்லலாம். சறுக்கிய திரைக்கதை. ஒரு திரைப்படம் வெற்றி பெற கதை சாதாரணமாக இருந்தாலும் விறுவிறுப்பான திரைக்கதை ரசிகர்களை இருக்கையோடு கட்டி போட்டுவிட வேண்டும். அந்த முக்கியமான விஷயத்தை முத்தையா கொஞ்சம் கூட கவனிக்கவில்லை என்றே தோன்றுகிறது. அடுத்தது என்ன நடக்கும் என்பதை நம்மால் மிக எளிதாக கணிக்க முடிவதுதான் இதன் பலவீனம். முக்கியமாக தன்யா ரவிச்சந்திரனை கடத்தும் காட்சிகள் அனைத்தும் ஒரு பந்தை ஒருவர் மாற்றி ஒருவராக கையில் எடுத்து செல்வது போல தொடர்ந்து வருவது அலுப்பை தருகிறது. வில்லன் தேர்வு. ஒரு படத்துக்கு வில்லன் கதாபாத்திரம் வலுவாக இருப்பது மிக அவசியம். ஆனால் இந்த படத்தில் எதிராளியாக நடித்திருக்கும் ரஞ்சித் சஜீவ் அந்த பாத்திரத்திற்கு சுத்தமாக பொருந்தவில்லை. தோற்றம், உடை என எல்லாம் சரியாக இருந்தாலும் வில்லத்தனத்தை வெளிப்படுத்துவதில் அவர் பின்தங்கிவிட்டார். அவர் எவ்வளவுதான் இறுக்கமாக முகத்தை வைத்துக்கொண்டு வசனம் பேசினாலும் அது ஏதோ ஒரு பள்ளிச் சிறுவன் மனப்பாடம் செய்ததை ஒப்பிப்பது போல்தான் ரசிகர்களுக்கு தோன்றுகிறது. ராம்போ கிக் பாக்ஸரா, ஸ்ட்ரீட் ஃபைட்டரா? படத்தின் போஸ்டரை பார்த்தபோது முத்தையா ஒரு வித்தியாசமான கிக் பாக்ஸிங் கதைக்களத்தை எடுத்திருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டோம். ஆனால் படம் பார்த்த பிறகு இதில் எங்கு கிக் பாக்ஸிங் வந்தது என்றுதான் தேட வேண்டியிருக்கிறது. பெயருக்கு கூட அருள்நிதி ஒரு முறையான கிக் பாக்ஸிங் சண்டையில் கலந்து கொள்வது போல காட்சி இல்லை. மாறாக அவரை ஒரு சண்டை தெரு போராளியாக ஸ்ட்ரீட் ஃபைட்டர் சித்தரித்துவிட்டார். இதனால் அவர் ஒரு கிக் பாக்ஸரா அல்லது தெருச்சண்டை வீரரா என்ற குழப்பத்தையும் இயக்குனர் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளார். காமெடி என்ற பெயரில் VTV கணேஷ் படம் முழுவதும் ஏதேதோ செய்திருக்கிறார். ஜென்சன் திவாகர், பிக் பாஸ் ஆயிஷா, அபிராமி, தன்யா ரவிச்சந்திரன் போன்ற நடிகர்கள் தங்கள் பங்களிப்பை சரியாக செய்துள்ளனர். தொழில்நுட்பம் மற்றும் நடிப்பு. படத்தின் பலம் என்றால் அது அருள்நிதியின் நடிப்புதான். சண்டை காட்சிகளில் அவர் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். இருப்பினும் உணர்ச்சிபூர்வமான காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். ஒட்டுமொத்தமாக அவரது நடிப்பு திருப்தியளிக்க கூடியதே. இவரை தவிர RD ராஜசேகரின் ஒளிப்பதிவு நேர்த்தியாக உள்ளது. சில இடங்களில் ஜிப்ரானின் பின்னணி இசை ரசிக்க வைக்கிறது. கிக் பாக்ஸிங் பின்னணியை மைய கருவாக எடுத்துக்கொண்டு அதில் மெனக்கெட்டிருந்தால் முத்தையா ஒரு புதிய முயற்சியை செய்திருக்கிறார் என்ற பெயராவது கிடைத்திருக்கும். ஆனால் இந்த ராம்போவில் கிக் பாக்ஸிங்கை வெறும் பெயருக்கு மட்டும் பயன்படுத்திக் கொண்டு ரசிகர்களுக்கு பெரும் சோர்வை தரும் ஒரு படத்தை கொடுத்துள்ளார். மொத்தத்தில் ராம்போ கழுத்தில் வைக்கப்பட்ட ஒரு ரம்பம் என்றே சொல்ல தோன்றுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் சேர்த்து எனேபிள் செய்தால் நான் அடுத்த வீடியோ போடும்போதே உங்களால் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் வேறொரு அசத்தலான ரிவ்யூவுடன் பார்க்கலாம்.